வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இருக்குன்னா டிசிஎம். ஸோ டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து அப்ளிகேஷன்றது க்ளோஸ் பண்ணுறாங்க ரெகுலர் கோர்ஸ்க்கு. ஸோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான் வந்து படிக்க முடியுன்றதை ஆல்ரெடியே தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசிஎம் கோர்ஸுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ ஃப்ரெஷராக இப்போ ஜாயின் பண்ண போகிற மாணவர்கள் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து எழுத முடியுமா முடியாதா? ஸோ டிசிசிபி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் இந்த வருஷத்தில் வந்து இருக்கா இல்லையா? தென் வந்து நமக்கு டிஆர்பி மூலியமாக இல்லாமல் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலியமாக இந்த டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ பார்க்குறோம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. 2025ஆம் ஆண்டு ரெகுலர் கரஸ்பாண்டன்ஸ் 2 கோர்ஸுக்குமான ஓப்பனிங் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தான் படிக்க முடியும் அப்படின்றத வந்து இன்டிமேஷனாக கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு ரெகுலர் கோர்சஸ் வந்ததுன்னா சொல்லுங்கள், நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ரெகுலர் கோர்சஸ்க்கான அட்மிஷன் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு 4 நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்டிமேஷன்றது கேண்டிடேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் பேமெண்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணுன்றத தெளிவாக வந்து அந்த யூனியன்லேருந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு இதில் வந்து குழப்பமாகவே இருக்குது. நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் வந்து ரொம்ப இயராகவே டிசிஎம் கோர்ஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறேன், எனக்கு எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல அப்படின்றத ஒரு கருத்தாகவும் வந்து பதிவு செய்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் கடந்த 2023ஆம் ஆண்டு லாஸ்ட்டாக வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. டிஆர்பி மூலியமாக அந்தந்த மாவட்டத்தில் நிறைய வேகன்சிஸ் கிட்டத்தட்ட வந்து 2000 வேகன்சிஸ் கிட்ட ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் நிறைய மாணவர்கள், நம்மளுடைய மாணவர்கள் புக்ஸ் வாங்கி படித்தவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து சொசைட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பல்வேறு மாவட்டங்களையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. அந்த இயர்லேயே நம்ம வந்து 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி மூலியமாக மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கிக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத இன்டிமேஷனாக கொடுத்துருவோம். அப்போ வந்து வேகன்சிஸ் மட்டும் மாவட்ட வாரி எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு டேட்டா வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது லாஸ்ட்டாக மார்ச் மாதத்தில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது. அதுக்கு பிறகு வந்து எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. கம்மிங் ரெக்ரூட்மெண்ட், ஸோ இந்த வருஷத்துலேயே இந்த டிசிசிபியும் எஸ்ஆர்பியும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஆகஸ்ட் மந்தில் வந்து நோட்டிஃபிகேஷன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நவம்பரில் எக்ஸாமினேஷன் இருக்கலாம் அப்படின்றது பல்வேறு தரப்புலேருந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ஒர்க் பண்ணுற டிசிசிபியில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா பணிகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது, பணிச்சுமையும் அதிகமாக இருக்குது. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வச்சு நிறைய ஒர்க் பார்க்குறாங்கன்றதும் ஒரு பெரிய ஒரு கருத்தாகவே இருக்குது. ஸோ 2020க்கு பிறகு மத்திய கூட்டுறவு வங்கியோ எஸ்ஆர்பியோ வந்து ரெக்ரூட் பண்ணலை. கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் அதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ண ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள், தற்போது உள்ள பணியிடங்களை வந்து ஒரு டீட்டெயில் வியூவாக பார்த்துடலாம். டிஎன்எஸ்ஏசிபி, ஸோ இது வந்து 236 ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள், காலிடங்கள் எண்ணிக்கை 140. ஸோ இது மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 309 வேகன்சிஸ் காலியாக இருக்குது. ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் 420, அதில் 300க்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து இருக்குது. இது வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண 31/12/2024 அப்டேட் பண்ண ஒரு வேகன்சிஸ் லிஸ்ட்டு. ஸோ இது வந்து எஸ்ஆர்பிக்கான ஒரு வேகன்சிஸ் லிஸ்ட்டு. அதற்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி மூலிமா டிசிசிபி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, மாவட்ட வாரி எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். விஏஓ அசிஸ்டண்ட்டும் இதே மாதிரி ஒரு ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ வேகன்சிஸ் சொல்லியிருந்தாங்களோ அதே வேகன்சிஸ் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த டிசிசிபியும் எஸ்ஆர்பியும் வேகன்சிஸ்ன்றது இவங்க கொடுத்துருக்கிற வேகன்சிஸ் 2024 இருந்தாலும் அட் ப்ரெசென்ட்டில் ரெக்ரூட் பண்ண போகிற காலிடங்கள் எண்ணிக்கை வந்து மாறலாம். ஸோ இது வந்து இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்றது சேஞ்சஸ் ஆகலாம். அடுத்ததாக வந்து நம்ம மத்திய கூட்டுறவு வங்கி பார்த்துடலாம். ஸோ மத்திய கூட்டுறவு வங்கி பொறுத்தளவுக்கு ஒரு 932 வேகன்சிஸ்ன்றது இருக்குது மாவட்ட வாரியாக. ஸோ இதுவும் வந்து அதே டிசம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட ஒரு அப்டேட்டு. இதற்கு பிறகு வந்து நமக்கு மார்ச் ஏப்ரலில் கூட ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட சிலபஸ். ஸோ பாடத்திட்டம் இதுதான். கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் கணினி பயன்பாடு மற்றும் கணினி அடிப்படைகள், பொது அறிவு, தமிழ். ஸோ இந்த 6 சப்ஜெக்ட் தான் வந்து நமக்கு எக்ஸாமினேஷனில் இருக்க போகுது. இது டிசிசிபியாக இருக்கட்டும் இல்லை எஸ்ஆர்பியாக இருக்கட்டும். எஸ்ஆர்பியை பொறுத்தளவு கொஞ்சம் கொஷின்ஸ் டஃப்னஸ்ன்றது இருக்கும். டிசிசிபி அப்படி கிடையாது. நமக்கு டிஆர்பி நடத்துனாங்களோ அதே மாதிரி ஓரளவுக்கு ஒரு கொஷின்ஸில் வந்து ரொம்ப டஃப்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ எஸ்ஆர்பி மட்டும் தான் கொஞ்சம் ஹை டஃப்பான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம புக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கோன்றது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும். ஸோ எஸ்ஆர்பிக்கும் டிசிசிபிக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இது தான். ஸோ நம்மளுடைய இந்த
இந்த கோர்ஸ் உடைய புதிய மாணவர்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயங்கள் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ புதிய மாணவர்களுக்கு டிசிசிபி அண்ட் எஸ்ஆர்பி டிஆர்பி மூலியமாக வருகின்ற தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாகவும் இந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். எழுதிட்டு உங்களால் இந்த எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் கிராக் பண்ணலாம். ஸோ கிராக் பண்ணிவிட்டு ஜாயின் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியும். அட் ப்ரெசென்ட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். ஸோ இப்போ நியூ அட்மிஷன் ஆகிருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் எழுதலாம். அந்த டிசிஎம் உடைய பயிற்சி மையத்தினுடைய அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வந்து தகுதி வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பழைய மாணவர்களுக்கான இருக்கிற வாய்ப்புகள் என்ன? ஸோ இந்த 2 பருவத் தேர்வுகளுமே பழைய மாணவர்களுக்கு ஒரு தியரிட்டிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ புதுசாக படிக்க போகிற மாணவர்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் எக்ஸாமினேஷன் வந்து மாடல் எக்ஸாமினேஷன் வந்து செமஸ்டர் வரைக்கும் எழுத போகிறாங்க. பழைய மாணவர்களுக்கு இது ஒரு டஃப்னஸாக தான் இருக்கும். ஏன்னா தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் சப்ஜெக்ட் நாலேஜாக அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கு ஒரு தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு எழுதுறதுக்கு நிறையா சப்ஜெக்ட் நாலேஜோடு எழுதுவாங்க. இப்போ புதிய மாணவர்கள் டேரெக்டாக அந்த அப்ஜெக்டிவ்லேயே படிக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் கொஷின்ஸ்க்கு வந்து நல்லா ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமே ஒரு நிறைய மாற்றங்கள்ன்றது இந்த டிசிஎம் கோர்சஸில் வந்து இருக்குது. புதிய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்ட் டைப்பில் படிக்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் ஈஸியாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் பழைய மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜோட இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுனால இன்னும் அவங்களும் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, ஒரு ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களுடைய எஃபோர்ட்டும் இந்த ஒரு புக்ஸாகவும் ரெஃபர் பண்ணி அவங்களாம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து தேடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேவையான ஒன்றா இருக்குது. ஸோ பழைய மாணவர்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இப்போ 2025 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் குரூப் 4 எல்லாருமே இந்த டிசிஎம் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து அடெண்டம் வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் கிரேடு 3 ப்ளஸ் வந்து அந்தந்த கோஆப்ரேட்டிவ் மில்க் சொசைட்டியாக இருக்கட்டும், மில்க் ரெக்கார்டர் போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ குரூப் 4ல் வந்து அடெண்டம் பண்ண போகிறாங்க. நிறைய வேகன்சிஸ் அதுலேயும் இருக்குது. ஒரு 100-150 வேகன்சிஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த 100 வேகன்சிஸ்க்குள்ளார வந்து இருக்கும் இந்த டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு கம்மிங் குரூப் 4ல். அடுத்தது இந்த குரூப் 2 மற்றும் 2A. குரூப் 2 மற்றும் 2Aல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ இது வந்து குரூப் 2Aல வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குரூப் 2Aல இருக்குது. போன முறையே ஒரு 600-700 வேகன்சிஸ் கிட்ட இந்த போஸ்டிங்ஸே வந்து நிறைய ஃபில்அப் பண்ணாங்க. இந்த முறையும் அது மாதிரி வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. வருகின்ற டிசிசிபி எஸ்ஆர்பி தேர்வுகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து பழைய மாணவர்களும் சரி புதிய மாணவர்களும் சரி படிச்சுட்ருங்க. பழைய மாணவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இந்த டிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஷன் வந்து கட்டாக இருக்கும். இருந்தாலும் அப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, படிக்கலாமா, ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா, இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலாமான்னு பலவிதமான கான்செப்ட்ஸில் வந்து யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஃபுல் டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்ற இன்டிமேஷன் நமக்கு தெரியும் போதே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். குரூப் 4 எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2 கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் படிக்க போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, டைம் இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட்டும் படிங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்டும் டைம் இருக்கும்போது 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி பழைய மாணவர்கள் வந்து இந்த அப்ஜெக்ட் டைப்பில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான நாலேஜை வந்து இன்னும் கீப் பண்ணிவிட்டு எப்படி படிக்கணுன்றதை கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2Aவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து புக்ஸ் அனாலிசிஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த டிசிசிபி புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் 2 புக்ஸாக வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே குரூப் 4 பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜிகேவும் தமிழும் வந்து எடுத்திருக்கோம். அது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத்துமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் தரேன், பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2வது செமஸ்டர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் தான் எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஆகுது, நாங்கள் அந்த புக்ஸை வச்சு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் பருவ தேர்வுக்கான புத்தகங்கள் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ 6 சப்ஜெக்ட்னா 6 சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து கொடுப்பாங்க.
அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டேர்ம் புக்கை வச்சுட்டு எப்படி படிப்பீங்க? ஸோ செகண்ட் செமஸ்டர்லேயும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றதுனால ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த புக்ஸுன்றது ரெடி பண்ணியிருக்கோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு டிசிசிபி எஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் இந்த டைம்லேயே எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண புக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்து புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீடைல்ஸ் தரேன், பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வாங்கி படிங்க. இந்த கோர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமினேஷன் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கைடன்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். டிஎன்பிஎஸ்சி மூலிமா பல்வேறு துறைகள்லையும் இப்போ காரணங்கள்ன்றது அறிவிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் போஸ்ட்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதற்கும் வந்து புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட டிசிஎம் வந்து படிக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சது அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான வழினோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ பிரைடாக நீங்கள் திங்க் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணுன்றதான் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து டிசிஎம் கோர்ஸ் சம்மந்தமாகவும் டிஆர்பி எஸ்ஆர்பி சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். ப்ரீவியஸாக 2023 எக்ஸாம் கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூ கைடன்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நீங்களும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த டிசிசிபி எக்ஸாமினேஷன் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.